சும்மா காலையில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணேன். மதியானமே என்கிட்ட உன் இடுப்பு சைஸ் என்னன்னு கேட்குறான். அவ்வளோ வீக்காக இருக்காங்க. அடுத்து ஒரு 2 மெசேஜ் அவங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்புகிறான். ஒரு பெரிய ட்ராப். சில பேரை பணத்தால் விலைக்கு வாங்குறது, சில பேரை மிரட்டி மெசேஜ் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறது. அவங்களுக்கு பெரிய ஆயுதமாக நம்பியிருந்தாங்க இந்த ஹனி ட்ராப்பை தான். எங்களை மாதிரி ஆளுங்க தான் அவரை போட்டு தோல் உரிக்கிறது, தொங்க விடுறது எல்லாமே. அப்போ நீங்கள் எல்லாரோட வாயை மூடணும்னா ஹனி ட்ராப் தான் சரியாக இருக்கும். ஆதவ் சொல்லி தான் இப்படியான ஹனி ட்ராப் நடக்கும். ஒரு நபர் இந்த மாதிரி ரூம்குள்ளே 20 ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் தான் அவங்களுடைய ஒரு நாள் வேலை. அதனால அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகி ஸ்ட்ரீம்லாம் போக ஆரம்பிச்சானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. ஹனி ட்ராப்க்கு அப்புறமா என் மீது வேறு தாக்குதல் அதிகமாக இருக்குது. நான் நிறைய ஆடியோ வீடியோ இன்னும் நிறைய வச்சுருக்கேன். ஆனால் பாவம்னு பார்க்குறேன். ரிலீஸ் பண்ணனா அசிங்கமாக இருக்கும். சில பொண்ணுங்களை பார்த்தா பாட தோணும், இன்னொரு பொண்ணுங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணும். வைஷ்ணவி ஃபோட்டோ பார்த்து இந்த பொண்ணெல்லாம் பார்த்தா கண்டதுமா வெட்ட தோணும்தான். கார்த்திக் அரெஸ்ட் பண்ணணும், கார்த்திக் அரெஸ்ட் பண்ணணும், கார்த்திக் அரெஸ்ட் பண்ணணும். அதனால அப்படியே பையன் கடந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். அந்த வீடியோவும் டெலிட் பண்ணிட்டான். விட்டு படங்கள் நடத்தக்கூடிய பேஜஸோட ரீட்வீட் பண்ணி அதில் எழுதிட்டு இருக்கான். டேய், நீங்கள் அரசியல் கட்சிக்குள்ளே வந்துட்டீங்களா? நீங்கள் ஃபேன் பேஜ், ரசிகர் பேஜாக நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க, மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் ரீட்வீட் பண்ணுது. அப்படியே அடுத்து ஒரு ப்ளூ ஃபிலிமை ரீட்வீட் பண்ணுறான். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் சாத்திக்கிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். திரும்ப அதோட 2031 வருவான். மறுபடியும் 31 வந்து வேலை பார்க்க வருவான். 6 மாதத்துக்கு முன்னாடி. வேறு யாரோட தலையீடாவது விஜய்க்கு இருக்கா? இவனுக்கு எவ்வளவு பெரிய திருட்டு நாய்ங்க அப்படின்னா, அடிப்பட்டவர்களுக்கு 2 லட்சம் நாய்ங்கல்ல, இப்போ வரைக்கும் அந்த காசை கொடுக்கல இந்த திருட்டு நாய்ங்க. தாவேக்காரங்க அரசாங்கம் கொடுத்துருச்சு. அவங்க கொடுத்த டீலிங் இஸ்லாமியர், கிறிஸ்துவர், தலித்துகள் ஓட்ட மட்டும் பிரிச்சிருக்கு திமுக. போதும். நீ ஒரு ஸ்பாய்லர். இந்த ஸ்பாய்லர் வேலையை மட்டும் பாரு. விஜய்க்கு தெரியும் விஜய் ஜெயிக்க மாட்டார். விஜய்க்கு தெரியும் விஜய் எம்எல்ஏ ஆனால் கூட அடுத்த நாள் சட்டமன்றத்துக்கு போக மாட்டார். நம்மளும் தொடர்ச்சியா ஒரு 3 வருஷம் நிறைய டிவிக்கை பத்தி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அவர் தான் இனிமே வாயை திறந்தாதான் உண்டுன்ற பட்சத்துக்கு போயிடுச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க தொடர்ச்சியா நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தது ஹனி ட்ராப்ன்ற ஒரு விஷயம். அது தொடர்ந்து டிவிக்கு சைட்ல இருந்தும் நடக்குது அப்படின்றத பேசி பார்த்துட்டு இருக்கோம் நிறைய வீடியோல. என்னதான் நடக்குது ஹனி ட்ராப், என்ன மாதிரியான சிக்கல் வருது, இல்ல உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில ஹனி ட்ராப் ரிலேட்டடா வந்திருக்கா? அது நேற்று ஒரு ஸ்பேஸ்ல சரி நாம இந்த ஹனி ட்ராப்னா என்ன, நமக்கு வர அந்த மெசேஜ் ஸ்னாப் வாங்க, வீடியோ கால் வாங்க, இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன். என்ன நம்மளெல்லாம் இப்படி கூப்பிடுறானுங்களே, நாம் என்ன பண்ணலாம். நான் சும்மா காலையில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண உடனே ஒருத்தன் மெசேஜ் பண்ணான். என்னடா நமக்கு மெசேஜ் பண்ணுறான் டிவிக்கே ஆளுன்னு நானும் பேசிட்டு சரின்னு பேசினேன். மதியானமே என்கிட்ட உன் இடுப்பு சைஸ் என்னன்னு கேட்குறான். அவ்வளோ வீக்காக இருக்காங்க. சாயங்காலம் அடுத்து ஒரு 2 மெசேஜில் அவனோட ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்புகிறாங்க. எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடு, இதான் என் அட்ரஸ், நீ மட்டும் சாப்பிட்றேன்னு என்கிட்ட நான் ஒரு பொண்ணு நினச்சிட்டு அனுப்புகிறேன். நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, உங்களோட அஃபிஷியல் ஐடியில் பேசுகிறாங்களா இல்லை நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட்டா? நாங்கள் சும்மா ஒரு டம்மி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஃபார் சேஃப்டின்னு அந்த அக்கௌண்ட் பேர் இருந்துச்சு. அதை இப்போ நான் சும்மா சரி டிவிக்கே தளபதி ரசிகைன்னு போடுப்பா அப்படின்னா போட்ட அடுத்த செகண்ட் ரெக்வஸ்ட் வருது. நம்ம ஃபாலோ கூட கொடுக்கல, அவன் எப்படி கொடுத்தான், கொடுத்த மட்டும் மெசேஜும் வருது. ரொம்ப வீக்காக இருக்கான். சரி இதெல்லாம் போய் கிக்கி பிக்கி இவன்லாம் போய் ரிலீஸ் பண்ணுவானா. ஆனால் அவனுங்க ஒரு பெரிய ட்ராப். சில பேரை பணத்தால் விலைக்கு வாங்குறது, சில பேரை மிரட்டி மெசேஜ் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, இப்படி எல்லாமே நடக்குது. இதை ரிவீல் பண்ணதில் ரொம்ப ட்ரிகர் ஆகி எக்ஸ்ட்ரீம் என்ன ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, வீட்டில் இருக்கவங்களை தூக்கிட்டு வர்றது, அவங்களுக்கு பெரிய ஆயுதமாக நம்பியிருந்தாங்க இந்த ஹனி ட்ராப்பை தான். இதை மட்டும் கொண்டு போயிட்டா நம்ம தளபதிக்கு கொஞ்சம் இல்லையே. ஏன்னா அவங்களோட இடைஞ்சலே யாராக இருக்காங்கன்னா இங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்டு தான். அரசியல்வாதிகளோ இல்லை எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாருமே தினம் விஜய் பற்றி பேசுறது இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க தான் அவரை போட்டு தோல் உரிக்கிறது, தொங்க விடுறது எல்லாமே. அப்போ இவங்க எல்லாரோட வாயை மூடணும்னா ஹனி ட்ராப் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதை லீக் ஆயிடுச்சு. நான் லீக் பண்ணி விட்டோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டானு. இப்போ இனிமேல் அவங்க லீக் பண்ணால் போடா நீ இந்த பொம்மையெல்லாம் நீ தூக்கிட்டு வர, எனக்கு ஏற்கனவே தெரியும் போடான்னு அனுப்பி விட்ருவோம். அந்த வேலையை தான் இப்போ இவங்க பண்ணிருக்காங்க. நிறுத்தி விட்டோம். இதில் ரொம்ப டென்ஷன் ஆகி என் அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் அடிக்கிறது, கொலை மிரட்டல் வருது. இன்றைக்கெலாம் ஒருத்தன் கொலை மிரட்டல் விடுறான். அவன் என்ன சொல்கிறான்னா,
ரொம்ப சாதாரணமான தொண்டர் நிலைமையில இருக்கக்கூடியவங்க இந்த வேலைகள் எல்லாம் பாக்குறாங்களா இல்ல இதுல பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கனெக்ஷன் இருக்கா? நீங்க ஹனி ட்ராப்ன்றது ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா, நான் இப்போ யாரையோ பத்தி ஒரு அகேன்ஸ்டா பேசிட்டேன்னா அதுக்கு ஆதரவா இருக்க ஒரு 10 பேர் வந்து எனக்கு திட்டுறதோ இது பண்றதோ அது வழக்கமா தான் நடக்குது. ஃபீல்டுல இருக்கிறதுனால எனக்குமே தெரியுது. இப்போ அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர்ட்ட பாடுறா நம்ம தலைவரை பத்தி இப்படி பேசினாங்க இந்த பொண்ணாடி அப்படின்னு சொல்றது வேற, பசங்களை சொல்றது வேற. பட் நம்ம ஹனி ட்ராப்னு ஒண்ணு வைக்கும் போது சாதாரண ஒரு கட்சி மேல அந்த பழைய வைக்க முடியாது. அது ரொம்ப தவறானதும் கூட. இந்த ஜேர்னலிஸ்டா நீங்களும் பண்ண மாட்டீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பின்னாடி ஒரு பெரிய பின்புலம் இருக்கு, ஒரு பெரிய தலைமைகளுடைய வேலைகள் இருக்கு. இல்ல இதெல்லாம் தலைமைக்கு தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்கன்னா அது யாரோட இன்சிஸ்ட்லயோ நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாம சொல்லியிருக்க மாட்டீங்களா? அப்படிதான் தலையீடு மூலியமா தான் அது நடக்குது. ஓகே ஓகே. இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்னா நம்ம வேற யாரும் எடுக்க முடியாது. ஆதவ் சொல்லிதான் இப்படியான ஹனி ட்ராப் நடக்குது. இருக்கவங்கள கீழே கூட முடிவு எடுக்கலாம். ஆனா உள்ள அந்த டீம் தான் ரன் பண்ணுது. அவங்க டேட் எல்லாத்தையுமே தெளிவா சொன்னேன். ஒரு நபர் இந்த மாதிரி ரூம்குள்ள 20 போனை கையில வச்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு ட்வீட் போட்டா அதுல எல்லா போன்லேருந்து ரீட்வீட் பண்றது, எல்லா வேலையும் பண்றது, இது எல்லாம் தான் அவருடைய ஒரு நாள் வேலை. ஒரு 20 போன்ல இருந்து ஒரு போன்ல இருந்து 10 போஸ்ட் இதெல்லாம் பண்றது எல்லாமே இவங்களோட வேலை தான். சில பேர் ஜேர்னலிஸ்ட் முக்கியமான நபர்களுடைய மறைமுகமா அவங்கள நேம் சொல்லி சொன்னேன். இவங்க எல்லாம் வாய்ஸ் ஆஃப் காமன் போயிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு போகுதுன்னு கொண்டு நான் சொன்னேன். அதனால அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டேன். அதுவும் நேமோட சொல்லவும் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு தான் எக்ஸ்ட்ரீம்லாம் போக ஆரம்பிச்சானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. இப்போ நேற்று ஒரு மெசேஜ் வருது, வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர், தம்பி எங்கே பார்த்தாலும் வெட்டுவேன், கவனமாக இரு. எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அதிலே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய எனக்கு வந்திருக்கு. உன்னை வீடு பூந்து கண்டந்துண்டமாக வெட்டுவேன், எவ்வளோ மோசமாக வர முடியுமோ அவ்வளோ மோசமாலாம் பேசுவானுங்க, பண்ணுவானுங்க. நான் வெளியிடலை, சாட்டை தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டாரு. சவுக்கு சங்கருக்கு ஒரு பேஜ் ஒன்று இருக்குது, ஸ்டாண்ட் வித் சவுக்குன்னு. அந்த ஸ்டாண்ட் வித் சவுக்குக்கு ஸ்டாண்டாக நிற்காது, விஜய்க்கு ஸ்டாண்டாக நிற்கும். என்ன பண்ணுன்னா அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு அது அந்த பேஜும் அப்படிதான். அந்த ஸ்டாண்ட் வித் சவுக்கு வந்து சொல்லுது, இது எல்லாமே உங்கள் ஆளுங்க பண்ணுற இதுதான், ஐடி தான், நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று என்ன போஸ்ட் போட்டான். திரும்ப நான் இன்னொன்று எடுத்து பெயிண்ட் டப்பான்னு ஏதோ ஒரு ட்ரோல் மீடியா பேஜ், அதை எடுத்து அதில் வந்து சவுக்கு சங்கரோட வேலை செய்கிற மாலதியை அந்த சின்ன பையன் பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி, கில்லியோட போஸ்ட்டை தலையை மட்டும் கட் பண்ணி பிடிச்சிட்டு ஓடுற மாதிரி ஒரு மாஃபிங் பண்ணி வச்சுருந்தான். அப்போ இது யார் மாலதி பண்ணுச்சா, மாலதி ப்ரொமோஷனுக்காக பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் பொத்திக்கிட்டு போயிட்டான். அவனையும் தான் அவன் ட்ரோல் பண்ணுறான், அசிங்கப்படுத்துகிறான். இது அவங்க பண்ணுறதுராது, உன்னையும் விட்டு வைக்கல, என்னையும் எல்லாரையுமே செய்கிறானுங்க, கேவலமானவனுங்க, அப்படிதான் பண்ணுறானுங்கடான்னு சொன்னால் இவனுங்க அதுலேயும் ஒரு நியாயம் தேடுற வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. இந்த ஹனி ட்ராப்க்கு அப்புறமா என் மீது வேறு தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஒரு நாள் நான் எந்த கமெண்ட்ஸையும் போய் பார்க்க மாட்டேன். எப்பயாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன், அப்புறம் மறுபடியும் என் வேலைக்கு போயிடுவேன். அவ்வளோதான். அதில் போய் கண்டுக்கிறதே இல்லை. அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு ரிப்போர்ட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுக்க, எனக்கு என்ன கவலை. இப்போ நான் நிறைய ஆடியோ வீடியோ இன்னும் நிறைய வச்சுருக்கேன், ஆனால் பாவம்னு பார்க்குறேன். ரிலீஸ் பண்ணனா அசிங்கமாக இருப்பேன். நீ என் வீடியோவோ ஆடியோ லீக் பண்ணால் யாருக்கு நட்டம்? எந்த நட்டமும் கிடையாது. எனக்கு ஒரு 20,000-30,000 வியூஸ் வருது ஒரு வீடியோ போட்டால் போதும். ஒரு வீடியோஸ்க்கு 1000 ரூபா வரும். இல்ல அது ரொம்ப சிக்கலான விஷயம்ன்றதுனால தான் நான் அதை கேட்டேன். ஏன்னா இது இப்போ உங்களுக்கு நடக்குது, நீங்க ஹேண்டில் பண்றீங்க. வேற ஒருத்தவங்க தாவேக்காவோட செயல்பாடுகளையோ இல்ல தாவேக்கா தலைவருடைய செயல்பாடுகளோ எங்களுக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொல்லி ஒண்ணு பேசுறாங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி விஷயம் வரும்போது அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்களான்னு தெரியாது. இல்ல அவங்களுடைய மனநிலை நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலியை இழுக்கிறது மற்றதெல்லாம் இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா ஒரு கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய குற்றச்சாட்டுகளை நம்ம முன்வைக்கிறோம் இல்ல, நிறைய கட்சிகள், எல்லா கட்சியிலையுமே சில தொண்டர்கள் இப்படி இருக்காங்க. அதுல வந்து நம்ம ஃபில்டர் எல்லாம் பண்ண முடியாது இல்ல. நிறைய கட்சியிலுமே சில தொண்டர்கள், எல்லாருமே எல்லா கட்சியிலயும் சில பேர், இந்த கட்சியில எல்லாரும் தொடர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, எல்லாருமே இருக்காங்களா, நல்லவங்களே இருக்கவே மாட்டாங்களா அந்த கட்சியில அப்படின்ற ஒரு கேள்வியில வருது. ஏன் வந்து ரவுடி பொறுப்புல இருக்காரு தாவேக்காவுல, சாட்டை தேடி பக்கம் வந்து உனக்கு கண்டந்துட்டமா வெட்டுவேன்னு வீடியோ போடுறாரு ஓப்பனா. இன்னொருத்தன் சில பொண்ணுங்களை பார்த்தா வாழ தோணும், இன்னொரு பொண்ணுங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணும், இவர் பெரிய இழுத்து இவரு கெட்ட வார்த்தை வருது. வைஷ்ணவி போட்டோ பார்த்து இந்த பொண்ணெல்லாம் பார்த்தா கண்டதுமா வெட்ட தோணுன்றான், வீடியோவோட போடுறான். இன்னொரு டுபாகூர் தேப்பையா அந்த கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேப்பையா என்னடா நடத்துறீங்க, தேப்பையான்னு கடையில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டான். இப்படி ஓப்பனா வீடியோலயே பேசுறானுங்க, ஓப்பனா வீடியோலயே அவதூறா பேசுறானுங்க.
பல தாவேக்கா ஐடி அபியூஸ் பேஜஸை ப்ளூ பேஜஸை விட்டு படங்கள் நடத்தக்கூடிய பேஜஸோட ரீட்வீட் பண்ணி அதில் எழுதிட்டு இருக்கான். டேய் நீங்கள் அரசியல் கட்சிக்குள்ளே வந்துட்டீங்கடா, நீங்கள் ஃபேன் பேஜ் ரசிகர் பேஜாக நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க, மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு சொல்கிறப்போ எனக்கு ஒரு பக்குனே ஒரு தாவேக்காவோட ஐடி விஜயோட ஸ்பீச்சை ப்ரொமோட் பண்ணி குவாட் பண்ணி எழுதுது, விஜய் ட்வீட் பண்ணுது. அப்படியே அடுத்து ஒரு ப்ளூ ஃபிலிமை ரீட்வீட் பண்ணுறான். அதில் ஒரு வசனம் வேற என்னமா இருக்குப்பா அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். உடனே இவன் சொல்லணும் இது ஃபேக் ஐடின்னு வேணுங்க. அந்த ஐடி கிட்டத்தட்ட விஜய் ரசிகராக இருக்கும் போது இருந்து ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஐடி. அந்த ஐடி அந்த வேலையை பார்க்குது. அதோட கொடுமை இன்ஸ்டாகிராமில் ஒரு டம்மி அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கோம். அதுலேயும் இதே மாதிரி பேர் மாற்றினதுக்கு ஒரு மாவட்டத்தோட ஐடி பேஜே எங்களுக்கு என்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணி பேசுது. என்கிட்ட நீங்கள் தனி நபர்லாம் விடுங்க, ஒரு மாவட்டத்துக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. அடிப்படையில் கீழே இருந்தே பிரச்சனைகள் இருக்கு, நிறைய இருக்கு. இவங்க திருந்தவே மாட்டானுங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் சாத்திக்கிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். திரும்ப அதோட 2031 வருவான். மறுபடியும் 31 வந்து வேலை பார்க்க வருவான் 6 மாசத்துக்கு முன்னாடி. இல்லை இது ஒரு மாதிரி கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி பார்ட்டிகளில் சில தொண்டர்கள் இப்படிதான் இருப்பாங்க, அவங்கள வந்து இன்னும் அடிமட்டத்தில் இருக்காங்க, திருத்துறது ரொம்ப கஷ்டம், ஆனால் செயல்பாடுகளுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்றது வேற. ஒரு பார்ட்டியில எல்லாருமே செயல்படுறதுன்றது ஒரு மாதிரி இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்னன்னா வேற யாரோட தலையீடாவது விஜய்க்கு இருக்கா? விஜய்க்கு வந்து இப்ப கூட நான் ஓப்பனாவே கேட்கிறேனே, ஒரு ரூட் அதை வச்சுதான் கேட்கணும். அவரோட தலையீடு இதுல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் சினிமால அவரோட இன்வால்மெண்ட் அரசியலுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஆளுக்கு அரசியல் பத்தி ஒரு மதியம் தெரியாது. பேருக்கு நான் துணை பொருளாளராக ஏதோ ஒரு பதவி வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்காப்புல. மற்றபடி அது ஒரு சினிமா லாபி. சினிமாவுக்குள்ள எவ்வளோ மாமா வேலை புரோக்கர் வேலை பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் தனியாக அந்த டீம் பண்ணும். அது பண்ணும். நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோயின் சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிருக்காங்க, சூர்யா கூட நடிச்சிருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க தி ரவுட்லேருந்து வெளியில் போன ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்கள வந்து மாஃபிங் பண்ணுறது, அவங்களே ட்வீட் போட்டாங்க என்னை இப்படி மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டே ட்வீட் போடுறாங்க. மாஃப் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ண வைக்கிறது எல்லாமே இவங்க தான். இந்த ரவுட் தான் எல்லாம். அந்த பொண்ணு என்னன்னா தமிழ் சினிமாவே வேணான்னு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போது தமிழ் சினிமாவிலே இல்லை அந்த ஹீரோயின், போயிடுச்சு. பூஜா ஹெக்டேக்கு சென்னையில் மழை பெஞ்சா என்ன ஆக்குற? தெலுங்கானாவும் ஆந்திராவும் நல்லா செழிப்பாக இருக்குதா? தெலுங்கானா ஆந்திராவில் நல்ல சட்ட ஒழுங்கு சூப்பராக சிறப்பாக இருக்குதா? முதல்ல அங்கே போய் பாருமா. நான் வந்து ஏர்போர்ட்டு மீனம்பாக்கம்ல ஏர்போர்ட் வழியாக ஆலந்தூர்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு மிதக்கிட்டு போகிறேன், போட்டு மாதிரி இருக்குது, என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குதுன்னு ஸ்டோரி போடுறாங்க இன்ஸ்டாவில். எனக்கு ஒன்று புரியல. தமிழ்நாடு வாழவே வழி இல்லாத இடத்துல விஜய் எப்படி கோடியாக சம்பாதிக்கிறாரு? நீங்கள் எப்படி இங்கே வந்து சம்பாரிச்சுட்டு போகிறீங்க? அப்புறம் தான் பனையூர்பங்கள்ல நீங்கள் எப்படி இங்கே வந்து சம்பாரிச்சுட்டு போகிறீங்க வாழவே வழி இல்லாத இடத்துல? ரொம்ப இதுக்கு பின்னாடி எல்லாமே இந்த டீம் ஹீரோயின்ஸ் வச்சு மாஃப் பண்றது. இல்ல அதுதான் திரும்பவும் கேக்குறேன். இந்த தலையீடுன்றது ஹீரோயின்ஸை வச்சு ஒரு விஷயங்களை நடத்துறது. சம்பவம் நடந்த உடனே அடுத்த நாள் சில நடிகர்களுடைய போஸ்ட், இது வந்து விபத்து, இது வந்து விபத்து, அசம்பாவிதம் அப்படின்னு ட்வீட் போட்டவங்களுடைய பட்டியலில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அது விபத்தும் கிடையாது, அசம்பாவிதமும் கிடையாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்துக்கும் தெரியும். இது விபத்து இல்லை. ஒரு நபருடைய சுயநலம் தான், ஒரு நபருடைய இம்மெச்சூர்டு தான். அவர் காலையில் சொன்ன டைமுக்கு வந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லை சரி, நீங்கள் சொன்னதில்ல, நான் இங்கேயே இதை ஸ்டாப் பண்ணி ஒரே ஒரு விஷயத்துக்கு முரண்படுறேன். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வரைக்கும் தெரியும்னா அவர் பனையூர் வீட்டுக்கு கூப்பிடும் போது ஏன் எல்லாரும் போகணும்? இதுல நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புறேன். பாதிக்கப்பட்ட மக்களை நான் எந்த விதத்திலையும் குற்றமே சொல்லலை. அவங்களுடைய நிலைமையிலிருந்து நாம இதை அணுகவே முடியாது. நாம இந்த இடத்துல உட்காந்து அவங்களை வந்து ஜட்ஜும் பண்ணக்கூடாது, கிரிட்டிசிசம் எதுவுமே வைக்கணும் விரும்பல. ஆனா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கும் போது எப்படி அந்த நபர் கூப்பிடுறாங்க? விஜய்க்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்க பாக்குறீங்களா? அதனாலதான் வந்தாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது என்னால எதையுமே அப்படி சொல்ல முடியல. ஆனா ஏன் அந்த கேள்வி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் பனையூருக்கு இவங்க வரணும்? விஜய்க்காக அவனுங்க சொல்றதுல இருந்தே சொல்றான், அந்த டீம் விஜய் டீம் சொல்றாங்க, அவங்களாம் விஜய்க்காக உண்மையா இருக்காங்க, விஜய்க்காக வந்து உயிரை கொடுக்குறாங்க, அதனாலதான் அவங்க கிளம்பி வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மற்ற கட்சிகள் கொடுத்த நிதி அவங்க யாரும் வாங்கிடக்கூடாது.
திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் நிதி திரட்டுங்க, அந்த குடும்பத்துக்கு கொடுப்போம், மண்டபத்தில் கூப்பிட்டு ஒரு மண்டபம் புக் பண்ணி எல்லாரும் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த நிதி வேணான்னு சொல்லியிருக்கணும். அரசாங்கம் அடுத்த 3வது நாள் நிதி கொடுக்குது, எங்களுக்கு இது வேணான்னு திருப்பி கொடுத்துருக்கணும். யாருமே இப்போ வரைக்கும் திருப்பி கொடுக்கல. ஒரே ஒரு நபர் மட்டும் விஜய் கிட்ட திருப்பி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்லயே திரும்ப போனதா? ஏன்னா அவங்க எல்லாருமே விக்டிம்ஸ், ஒரு உயிரை இழந்திருக்கிறாங்க. ஆதரவு ஆறுதல் வேணும் அப்படின்னா உடனே போவாங்க. நீங்க மக்களை குறை சொல்லவே முடியாது. அவங்களோட இயல்பு நிலை, அவங்க யாரையும் ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து ஆதரவு அனுதாபங்களை தேடுறதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அரசியல்வாதிகளை பகச்சிக்க கூடாது, அமைதியா போயிடணும், கூப்பிட்டா போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, அதனால போவாங்க. நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்காக அவங்க உயிரை கொடுக்கக்கூடிய, உணர்ச்சி கூட்டக்கூடிய அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க மற்ற இடங்கள்ல காசு வாங்கியிருக்க மாட்டாங்க. இவனுக்கு எவ்வளவு பெரிய திருட்டு நாய்ங்க அப்படின்னா, அடிப்பட்டவர்களுக்கு 2 லட்சம் நாய்ங்கல்ல, இப்போ வரைக்கும் அந்த காசை கொடுக்கல இந்த திருட்டு நாய்ங்க தாவேக்காரங்க. அரசாங்கம் கொடுத்துருச்சு, எண்ணி 3வது நாள் கொடுத்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த திருட்டு பசங்க கொடுக்கல. மரிய வில்சன்ற ஒரு அயோக்கிய பையன் இருக்காருல்ல, அவர் அறிவிப்பு கொடுக்குறாரு, மாதம் 5000 ரூபாய் மருத்துவ செலவு, காப்பீட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னாரு. இப்ப வரைக்கும் போகல. கரூர் சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாதம் ஆயிடுச்சு, ஏன் கொடுக்கல? ஏன் மரிய வில்சன் இன்னைக்கு வரைக்கும் போய் கொடுக்கல? சும்மா இந்த ஒரு படத்துல சசிகுமார் டீ குடிச்சிட்டு இங்க வந்தோடனே ஒரு பேனர் வச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி வெத்து விளம்பரம் இவங்க இப்போ வரைக்கும் காசு போய் கொடுக்கல. விஜய்க்காக வந்தாங்க, விஜய்க்காக. இப்போ அவங்க செருப்பாடு தடிப்பாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம இருக்கே அடிப்பட்டவனுக்கு. ஒரு பையன் தோடெல்லாம் உறிஞ்சு கிடக்கே, அவனா போனா அடிச்சிருவான்ல, புசியானதை மிதிச்சிருவான்ல, நெஞ்சில போகக்கூடாது. அந்த பக்கம்லாம் கரூர் சைடு போயிடாதீங்க. நீங்க விஜய்க்காகன்னா இதை வந்து சுருக்கவே கூடாது. நீங்க இன்னும் எதுவுமே செய்யல. நீங்க ஈரோடுக்கும் கரூருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? ரொம்ப 30 கிலோமீட்டர், ஜஸ்ட் 30, அவ்வளவுதான். ஈரோடுல கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் அரேஞ்ச் பண்றாரு. நான் அப்படியே ஒரு 8 பாதிக்கப்பட்டவங்களையும் பார்த்துட்டு வந்துடுறேன். பண்ணிருக்கலாமே. இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்கள தனியா கூப்பிடுங்க, முதல் வரிசையில உட்கார வைங்க, அவங்கள தனியா ஏற்பாடு பண்ணுங்க, அவங்க பார்க்கணும். பண்ணிருக்கோம். எதுவுமே இல்லை. செங்கோட்டையனே வந்துட்டார்ல, செங்கோட்டையனுக்கு ஒரு கல்யாணம் மண்டபம் மூலமா தெரியாது, செல்வாக்கு இல்லை தவிர. அங்கேயாவது அவங்கள வரீங்க, அவங்கள மட்டும் தனியா பாக்குறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன், எனக்காக உயிர் விட்டாங்க, எனக்காக செத்து போயிருக்கிறாங்க, அந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அந்த குடும்பத்தை ஒரு தடவை நான் போய் பார்த்துட்டு வரேன். எந்த நாயும் அந்த செத்து போனவங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் ஆறுதல் சொல்ல போல. ஒரு வீட்டுல எல்லாம் குடும்பம் ஒத்தையாளி இழந்துட்டாங்க, தனியா இருக்காரு. மனைவி இழந்து தனியா இருக்காங்க, இப்போ வரைக்கும் போகல. கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க மலேசியாவில இங்கேயும். ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு சினிமாவை விட்டு இப்போ திரும்ப வந்து தாவேக்கோட கூட்டத்திலையும் ஆடுறதுல இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு மாதிரி இதா இருந்தது. ஜெயக்குமார் அவர்களே சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை ஒருத்தர் இது மறந்துருப்பாரு, இல்லை மறந்துட்டாரு அப்படின்றத எடுத்துக்கணுமா? இல்லை இவரோட செயல்பாடுகள் இப்படிதான் இருக்கும், மக்களை ஒன்றிணைகிறதுக்காக அக்கறை இருக்கிறவங்க. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் எதிரில் திடீர்னு பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாருன்னா, மனசாட்சி இருக்கிறவங்க எல்லாரோட வாயில இருந்து டக்குன்னு வர வார்த்தை ஐயோ, ஒரு பதட்டம். டக்குன்னு வண்டியை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி தூக்கிட்டு போடுவாங்க. தூக்குறதுக்கு பயப்படுவாங்கல்ல, ஐயோ ரத்தம் அலர்ஜின்னு. அவங்க கூட என்னன்னா ஓரமா நின்று பாவம் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு வருத்தம் தெரிவிப்பாங்க. ஆனா விஜய்க்கு இந்த எந்த எண்ணமுமே கிடையாது. சினிமாவில் வர மாதிரி 20 பேரை கொன்ன மாதிரி, 40 பேரை கொன்ன மாதிரி ஒரு காட்சியை நினைச்சிட்டு ஓடி போயிருக்காரு. அப்படிதான் ஓடி போயிருக்காரு. அதுலயே 10 பேரை கொல்ற சீன் தானே, அதனால அது வந்து அப்படிதான் இருக்கும். யார் கைப்பிடியில இருக்காங்க அது அவங்களுக்கே தெரியும், பாஜக கைப்பிடியில தான் இருக்குன்னு. தேர்தல் வரதுக்கு, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போறாங்க படத்தை. 1 வாரம் படம் ஓடிச்சுன்னா போட்ட கலெக்ஷன் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை அமேசானில் வெளியிட்டுடலாம். நாங்கள் ஏற்கனவே முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டது தான், தேர்தல் இந்த டேட்டில் வச்சா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அவுத்து விடுவாங்க. கொஞ்சம் அதிகமாக ஃபைட் பண்ணால் தேர்தல் தேதிக்கு அப்புறமா அமேசானில் ரிலீஸ் ஆகும். ஆனால் தேர்தல் 1 வாரத்துக்கு முன்னாடி ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கா பிளான். கரெக்டா இருக்கும். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் சாயங்காலம். இப்படி வேற ஏதாவது படத்துக்கு வந்து இவ்வளவு நெருக்கடிகள் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய படங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராகவே வந்திருக்கு. சொல்ல போனா பராசக்தி வந்தது கூட இந்திய எதிர்ப்பு, அது சொல்லவா வேணும். பாஜக வந்து அந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப தீவிரமாவே இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்க பட்சத்துல அதுக்கெல்லாம் வராத இவ்வளோ அழுத்தம் ஒரு பீரியடுக்கு மேல பராசக்தி
ஒரு குப்பை படத்துக்கு வந்திருக்காங்க சொன்னது எனக்கு தளபதியோட கடைசி அது படம் ஒரு குப்பை தான் மிகப்பெரிய வினோத் வந்து ஸ்டேஜ்ல சொல்றாரு இது வந்து எண்டு கிடையாது, இது வினோத்தோட படமா? இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்றாரு. சொல்லணும் இது வினோத்தோட படமா? வினோத் எடுத்த படம்னு வச்சுக்கோங்க, நீங்க கதை திருட்டுன்றது எல்லா இடத்துலயும் வினோத் டைரக்ஷன் படம், வினோத் ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் படம் கிடையாது. ஓகே ஓகே டைரக்ஷனே பேர்பட்ட டைரக்டர் நமக்கு தெரியும். அப்பேர்பட்ட டைரக்டர் டைரக்ட் பண்ணவே ஒரு கேசரியே இங்க உப்மாவா கிண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க இதை ரியாக்ட் பண்ணி கொடுங்க, எடுத்து கொடுங்க. நீங்க அன்பே சிவம் யாரோடது? அன்பே சிவம் யாரோட கதை? கதை யாரோடதுன்னு தெரியல. கதை வந்து கமல்ஹாசன். கமல்ஹாசனோடது. சுந்தர் சி டைரக்ஷன் மட்டும் தான் சுந்தர் சி. இப்ப நீங்க சுந்தர் சி பாரியா அப்படினா சொல்லுவோம். இல்ல, கதை வசனம் எல்லாமே கமல்ஹாசன். யார் கடவுள்? நான் கடவுள், நீ கடவுள். அந்த பாட்டுமே அவர் சொல்றதுதான். ஆத்திகம் பேசும் எல்லாருமே அன்பே சிவமாகும் சொல்றது. ரிட்டன் வேற, ரிட்டன் அங்க கேசரிக்கு வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தது. இங்க இவர் எடுத்து கொடுத்துருக்காரு கேமரா ஹேண்ட்லிங். நீங்க சொன்னதுல இருந்து நான் கேக்குறேன், எப்பேற்பட்ட டைரக்டர்னு சொல்ற அந்த வினோத் தான் அவரே என்ன சொல்றாரு, திஸ் இஸ் நாட் எண்டிங், திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அப்படி ஒரு விஷயம் வரும் இல்ல, இவ்வளவு எப்படி சொல்றது, ரொம்ப ஆணித்தனமா ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்டேஜ்ல பண்ணிட்டு போறாரு. அதான் கடைசி ஸ்டேஜ் பேச முடியும்னு தெரியும். விஜயோட கடைசி ஸ்டேஜ்ன்றத சொல்லிட்டாங்க மலேசியால. இப்ப அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறாருன்னா அப்ப அந்த படத்துல என்ன இருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. இன்னொன்னு அந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய அழுத்தம் திரும்ப திரும்ப வந்துட்டு இல்லைங்க. அந்த படத்துல கடைசியில கேசரி தாண்டி ஒரு சில சீனை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல அரசியல்வாதிகளா யாரும் வரமாட்டாங்க, இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா எலெக்ஷன் வருது, இது போட்டா கரெக்டா இருக்கும். அருண்ராஜ் எல்லாம் வராரு படத்துல. ஆமா, அவரு வெளில வராரு. அதெல்லாம் பெரிய சந்தேகத்தை இருப்பது. கடைசியா ஏஐ ரோபோவோட ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு சில காட்சி, ஏஐ ரோபோவை கூட வெறுங்கையில சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி. இதை பார்த்த பாலையா வந்து ஏமிடா இது செப்பிச்சானு, என்னோட படத்துல இது இல்லையடா அப்படின்னு அவரே டென்ஷனா இருக்காரு. இதெல்லாம் நான் பண்ணும்டா அப்படின்னு. இவரு வெறும் ரோபோ கூட கையை சண்டை போடுற சீன்ஸ் எல்லாம் இதுல வருது. இப்படி இந்த படத்துக்கு நீங்க ஓவரா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோலாம் மத்திய அரசாங்கத்தையோ மாநில அரசாங்கத்தையோ எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க சொன்னது 19ஆம் தேதி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. அதை 2 நாளில் டெலிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் கட் பண்ணிட்டு தூக்கிட்டு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப அமிச்சதை இவங்க உட்கார வச்சிருக்காங்க. திரும்ப அமிச்சதை இவங்க வேணும்னே உட்கார வச்சிருக்காங்க. அவ்வளோதான் மேட்ரு. அந்த மற்றபடி இது ஏன் ஒடுக்கணும், இப்போ இதெல்லாம் பண்ணணும் எதுவுமே கிடையாது. இது பின்னாடி மத்திய அரசாங்கம் பாரு பாரு தேர்தலுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறேன், அதை உன் தேர்தல் பிரச்சாரமாக யூஸ் பண்ணிக்க, அவ்வளோதான். அவங்க கொடுத்த டீலிங் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் தலித்துகள் ஓட்ட மட்டும் பிரிச்சிரு திமுக போதும். ஏன்னா இப்போ எங்கள் மேலே கோபமாக இருக்காங்க இந்த 3 பேரும். அவங்க எல்லாரும் டிஎம்கே ஓட்டு போடுவாங்க, அதை நீ வாங்கிரு, அதுக்கப்புறம் அவங்கள வீக் ஆக்கிடலாம், போதும். இதை மட்டும் பண்ணு, நீ ஒரு ஸ்பாய்லர், இந்த ஸ்பாய்லர் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. விஜய்க்கு தெரியும் விஜய் ஜெயிக்க மாட்டாரு, விஜய்க்கு தெரியும் விஜய் எம்எல்ஏ ஆனா கூட அடுத்த நாள் சட்டமன்றத்துக்கு போக மாட்டாரு. நீங்க வேற புசியானந்த் வேற சொல்றாரு 4 தொகுதியில வேட்பாளரா போடும். புதுசா சட்டமன்ற தேர்தல் விதிமுறைகளே எழுதணும் இனிமேதான். புசியானந்த் சொல்ற விதிமுறைகளை இனிமேதான் எழுதணும். எந்த தேர்தல் அதிகாரி அவர் சொல்லி கொடுத்தாரு, ஒருவேளை செல்ஃபி எடுத்தாரு. எனக்கு எப்படி இருக்குன்னா, என்ன இதெல்லாம் எப்படி சாத்தியம், ஆனா சாத்தியப்படாததெல்லாம் தாவேக்கா சாத்தியமாக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு. நீங்க ஷேர் மார்க்கெட் மாதிரி கட்சியை நினைச்சிட்டு இருக்காங்க. ஓட் பர்சன்டேஜ் இன்னைக்கு 20 ஏறிச்சு, 35, 40, 50% வந்துருச்சு. ஷேர் மார்க்கெட் நினைச்சிட்டு இருக்காங்க வேல்யூ ஏறுது அப்படின்னு. லூசு பையில 50%னா எவ்வளவு தெரியுமாடா? 3 கோடிடா. 3 கோடி வாக்காளர்களை நீ வச்சிருக்கியாடா கையில, பைத்தியக்கார பையில. நமக்கு ஆனாலப்பட்ட அதிமுகவே 1.5 கோடின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. திமுக 1 கோடின்னு, அப்புறம் அவங்க 2 கோடிங்கிறாங்க. சரி, இவங்க சொல்ற 2 1.5 3 மீதி 3மே உனக்கு தான் வருமா? பிரிச்சு மற்ற கட்சிகள் வேற யாருமே இல்லையா? எல்லாம் லூசா எல்லாரும் பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நம்ப வைப்பானுங்க இவனுங்க. ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ ரீசெண்டா ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருந்தாங்க, இந்த லெகசி திருட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து தொடர்ச்சியா விஜய் பண்றாரு அப்படின்னு. அது பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிதான் தெரியுற மாதிரி இருக்கு. எப்படின்னா, தொடர்ச்சியா ஒரு எல்லாரோட மேடைகள்லையும் யார் யார் ஒரு ஆள அடையாளப்படுத்தி அந்த மாதிரி நான் அப்படின்னு சொல்ல வராரோ அப்படின்னு தோணுது. குறிப்பா எம்ஜிஆரை பத்தி எனி டைம் சொல்லிட்டே இருக்காரு. எம்ஜிஆர் அப்படி இருந்தாரு, எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் இப்படி பண்ணாரு, என்ன எம்ஜிஆரையும் இப்படிதான் சொன்னாங்க, என்னையும் இப்படிதான் சொல்லி இப்படி கம்பேரிசன் பண்றது. விஜய பெருமைப்படத்துல லெகசியை திருடி அவருக்கு ஒண்ணு பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாள்ல எனக்கு வந்து சீமானை பிடிக்கும், சீமான் தான் என் ரோல் மாடல். என்னங்க எல்லாம் பார்த்தா எனக்கு 2015 வரைக்கும் இருந்த சீமானை பிடிக்கும், அவர் என் ரோல் மாடல். அதுக்கப்புறம் இருக்க சீமானை நான் கண்டுக்க மாட்டேன், அப்படி லூசு மாதிரி எதையாவது சரக்க போட்டு பேசலாம். அப்புறம் திடீர்னு எனக்கு ஸ்டாலினும் ரோல் மாடல் தான். ஆல்ரெடி சொன்னதுதானே ப்ரோ கலைஞர். அவரு திட்டங்கள், ஆமா அவருடைய திட்டங்களை அறிவிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதனால அவர் திட்டங்களை அறிவிக்கும் போது மட்டும் அவர் வந்து எனக்கு ரோல் மாடல் அப்படின்னுவாரு. திடீர்னு கொஞ்ச நாள் மூளை மழுங்கிருச்சுன்னா எனக்கு லயலா மணியும் ரோல் மாடல் தான், அவர் மாதிரியே இருக்கேன் நான் அப்படின்னு பேசுவாரு.
இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா புசியானது தான் என் ரோல் மாடலு அப்படின்னுவாரு. அதாவது குடி போதையில் இருக்கவங்களுக்கு தான் நிதானம் தெரியாது, இல்லைன்னா மூளையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நிதானம். ஏதாவது ரெண்டு ஒத்துக்கங்க. ஒன்று மேடையில் பேசும்போது எம்ஜிஆரை அவர் திட்டினாருன்னு திமுக திட்டுச்சுன்னு சொல்கிறீங்க. எம்ஜிஆரை திட்டினது காமராஜர், இன்னொரு பக்கம் காமராஜரையும் விட்டு வைக்கலங்கிறீங்க. காமராஜரை திட்டினது அண்ணா. நீங்கள் எனக்கு 3 பேரையுமே எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன திருடுறியா? மக்கள் பிரச்சனையே பேசல. இங்கே டி நகர் போனீங்கன்னா ஒரு கடைக்கு வாசலையும் ஒரு நடிகையோட ஃபோட்டோ இருக்கும். அதுக்காக அந்த கடையோட ஓனர் கிடையாது, ப்ரொமோஷனுக்காக வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி இந்த நடிகை வந்து இந்த கடைக்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தாவேக்காவுக்கு 5 பேர் ப்ளஸ் ஒரு 3 பேர் கடன் வாங்கியிருக்காங்க. அவங்களாம் அந்த கட்சியோட இல்லை, ப்ரொமோஷன், அவ்வளோதான். அப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கண்டினியூ ஆகுறதும் நிப்பாட்டுறதுன்றது விஜய் கையில் தான் இருக்குது. இப்போ எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப பார்க்கணுன்னா சின்னம் அறிவிச்சிட்டாங்க, விசில் சின்னம் அப்படின்னு. அணில்கள் இல்லை தொண்டர்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அவங்க பிரபலப்படுத்துறது, அவங்க விசிலை வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? இறுதியான கேள்வியை அதை வச்சுக்கலாம். தேர்தல் எப்படி இருக்கும்? தாவேக்காவுக்கு எப்படி இருக்கும்? பொதுவான கட்சிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? ஒரு எப்படியுமே மும்முனை போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு அவரை சொல்லிக்கிற நிலைமைக்கு இருக்கிறாரு. அப்போ அப்படி பார்க்கும்போது விஜய் நாம வந்து 4 முனை போட்டியில ஒரு முக்கியமான நபரா பார்க்கணுமா? விஜய் சீன்லேயே இல்லை. ஓகே, விஜய் சீன்லேயே இல்லை. விஜய் வந்து நாங்க 70 சீட்டு ஜெயிப்போம்ல, கூப்பிட்டு நீங்க சீன்ல இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க, எங்கேயோ ஒண்ணு பண்றாங்கன்னா விஜய்க்கு ரிப்ளை கொடுக்காம, விஜயோட கேள்விகளுக்கு பதில், பத்திரிகையாளர்கள் விஜயை பத்தி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம போகணும். எல்லாருமே தானே சொல்றாங்க. கீழே இருக்கிற ஆளுங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட சமப்பட்டவர் தான் விஜய். ஓகே, உங்களுக்கு அஃபீஷியலா யாராவது பெரிய ஆளுங்க தலையிட்டு பேசுறாங்களா? ஸ்டாலினோ, டெபுட்டி சிஎம்ஓ, இல்ல அவங்க நல்ல பேசப்பட்ட அமைச்சர்கள் யாராவது பேசுறாங்களா? லூசு பயிரெண்டு போயிருவாங்க. இல்ல விஜய் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல வேற யாராவது பேசுறாங்களா? இல்ல விஜய் டாக் ஆஃப் த டாபிக்கா வச்சிருக்காங்கல்ல, அதுதான் கேக்குறேன். அந்த அளவுக்கு அவர் டாக் ஆஃப் த டாபிக்கா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்காருன்னு அர்த்தம். சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்காங்க, ஃபீல்ட்ல இல்ல. அதனால தான் நான் சொல்றேன், தேர்தலுங்கிறது சோசியல் மீடியா எலெக்ஷன் இல்லை. நீங்க வந்து ட்விட்டர்ல வந்து இந்த வாக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு போட வைக்கும் போது நீங்கள் ஓட்டு போட விரும்பும் நபர்கள் யாரு, இந்த முறை ட்விட்டரில் தான் தேர்தல் நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்குமா? ஃபேஸ்புக்கில் அறிவிக்குமா? இல்லை ட்விட்டரில் போய் யூடியூப்ல போயிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல போய் போடுமா? ஃபீல்டுக்கு போய் ஓட்டு போட வைக்கணும். அப்போ நீங்கள் ஃபீல்டுக்கு வாங்க. விஜய் 70 சீட்டு ஜெயிப்பாருன்னா ஏதாவது ஒரு 10 சொல்றா, ஏதாவது ஒரு 10 தொகுதி சொல்லு, பேரோட சொல்லுன்னா தெரியாது. சரி, ஒரு 10 வேட்பாளர் சொல்லு, தெரியாது. வேட்பாளர் இருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கும் குறைஞ்சபட்சம் 50 லட்சமாவும் செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர் வேணும். அப்படி யாராவது இருக்காங்களான்னா யாரும் கிடையாது. சரி, அப்படியே வேட்பாளர் நிறுத்தினாலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா அந்த 25 நாள் 20 நாள் பிரச்சாரம் பண்ணும்ல, அந்த 20 நாளும் 25 நாளும் வேட்பாளர் கூட ஒரு 100 பேர் இருக்கணும். அந்த 100 பேருக்கு தேவையான சாப்பாடு, தங்குற இடம், பெட்ரோலு, ஆட்டோவுக்கு பெட்ரோலு, பிட் நோட்டீஸு, பேனரு, ஸ்பீக்கரு, பந்தல், இந்த செலவுகள்லாம் வருது இல்லை, இதையெல்லாம் அந்த வேட்பாளர் பண்ணணும். அதை தாண்டி அந்த 100 பேருக்கும் 1 மாதம் சம்பளமும் கொடுக்கணும். ஏன்னா வேலையை விட்டு வரான். முறை வருவாங்களா? பல சிக்கல்கள் இருக்கு. இது திமுகவுக்கு ரொம்ப எளிமையான வேலை. அதிமுகவுக்கு ரொம்ப எளிமையான வேலை. அதிமுகவுல ஒரு டம்மி தொகுதியில் ஒரு அதிமுக ஒரு கேண்டிடேட் நிக்கிறாருன்னா, ஏய் நான் பிரச்சாரம் போறேன்ப்பா, நம்மளால ஒரு 100 பேர் வர சொல்லுங்கன்னா அவங்க சமூகாலே 100 பேர் உட்காந்துருவாங்க. விஜய்க்கு யார் வருவா? விஜய்க்கு வருவாங்க, கூட இருக்க ஒரு 4 பேருக்கு வருவாங்க. 234 தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்களுக்கும் ஒரு 150 பேர் 200 பேர் வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த தேர்தல்ல அவருக்கான ஓட் பெர்சன்டேஜ்ன்றது கூட வராதுன்ற அளவுக்கான கால்குலேஷன் இருக்கா? 5 3ல இருந்து 5 30-35 பேசிட்டு இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்க பேசுங்க. 30-50% வந்துச்சுன்னா 3 கோடிங்க. இந்த பக்கம் அதிமுக திமுக சேர்ந்து 3 கோடி, இவர் 3 கோடி. திருமாவளவன் பாப்பாரு, பேசாம போயிரு, இல்ல எங்கேயாவது எந்த இடம் கிடைக்குதோ மிதிச்சிருவேன் நானுன்னு. சீமான் பாப்பாரு, தம்பி தலையை திருக்கிடுவேன் அப்படின்னு. காங்கிரஸ் இருக்கு, பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு, கம்யூனிஸ்ட்னு இருக்கிறாங்க. அப்படி இப்படி 10-15 கட்சியை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுவேன். ஏன்டா நாங்களாம் பார்த்தேன் நான் லூசு மாதிரி இருக்க அப்படின்னு புசியை பார்த்து கேட்பாங்க. 50% சொல்றீங்களே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, 4லேருந்து 5 6 அவ்வளவுதான் வரும். அதுக்கு மேல 8லாம் தாண்டா அதிசயம், அவ்வளவுதான் வரும். நீங்க அதை தாண்டி 26 30 எல்லாரும் ஜாலியா கிக்கி பிக்கி ஜோக்கர் பொம்மை வாங்கிட்டு பனையூர் போயிடுவோம்.
ரிசல்ட் வர அன்னைக்கு இருக்கு இவங்களுக்கு. இறுதியா ஒரு கேள்வி, ஃபுல்லாவே நம்ம டிவிக்கு பத்தி பேசிட்டோம். பொதுவா ஒரு ஜேர்னலிஸ்டா உங்ககிட்ட வைக்க இந்த தேர்தல் யாருக்கான தேர்தலா இருக்கும்? திமுக விசஸ் அதிமுக. திமுக விசஸ் தாவேகா கிடையாது. இல்ல, தாவேகா 3வது அணியில கூட நீங்க வைக்க முடியாது. நாம் தமிழர் வேணா நீங்க வைக்கலாம். அவங்களுக்கு ஃபீல்டுக்கு பூத்துக்கு ஆள் இருக்கு, கேம்பெயின் பண்றதுக்கு ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த 3 கட்சிக்கு இருக்கு. நீங்க தாவேகா சீன்லயே வைக்காதீங்கன்ற. இல்ல இப்படி கூட எடுத்துக்கலாமே, திமுக விசஸ் அதிமுகன்றது எடுத்துக்கணுமா? அதிமுக கூட இப்ப கூட்டணி வலுப்படுது, திமுக கூட கூட்டணி கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா? காங்கிரஸ் நிறைய அபிஷியலா இப்போ நீங்க கடைசியா ஒரு RS பாரதி அவர்கள் கிட்ட கேட்கும் போது கூட தலைமை டு தலைமை நாங்க டீலிங்ல தான் இருக்கோம், அவங்க முடிவு பண்றதுதான் அப்படின்னா RS பாரதியும் இப்ப சொல்லியிருக்காரு நம்ம சேனலோட இன்டர்வியூல. திமுக கூட்டணில இருந்து விசிகா போச்சுன்னா ஒரு அடி விழும், கம்யூனிஸ்ட் போனா ஒரு அடி விழும், காங்கிரஸ் போனா ஒரு அடி விழும். ஆனா யாருமே அந்த முடிவை எடுக்கவே இல்லை. எல்லாருமே ரொம்ப தெளிவா கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சீட் அதிகப்படுத்துறதுக்காக விஜய் வச்சு ஜாலியா கேம் இங்கிட்டும் என்டிஏ கூட்டணி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல? யார் இருக்கா என்டிஏ கூட்டணி? இப்ப நடந்ததே ப்ரோ, இது மோடி வேலூர்ல இருக்கிற ஒரு ஆளு, அப்புறம் ஜெகத்தா இவரு, ஜெகதீஷா அவரு, டிடிவி தினகரன், இவங்கள சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்படி நீங்க எதிர்பார்க்கவே இல்ல டிடிவி தினகரன் திரும்ப எடப்பாடியோட கை கூப்பாருன்னு. பங்காளி சண்டை வேற, அது இங்க சண்டை வேற அப்படின்னு ஒரு நோட்டம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த மாதிரி திரும்ப எல்லாரும் வரமாட்டாங்க. பிளஸ் டிடிவி தினகரன் அங்க போனது பெரிய பிளஸ். ஊழல ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக ஊழல்வாதியை பக்கத்துல உட்கார வச்சிருக்குன்னு சொல்லுவோம். இன்னும் பெண்டிங்ல இருக்கு, நிலுவையில இருக்கு டிடிவி தினகரனோட கேஸ். டெல்லி சிபிஐ, டெல்லி போலீஸு, இடின்னு எல்லாம் வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டது பாஜக. வெக்கம் இல்லாம ஒரு மூஞ்சில போய் உட்காடுறீங்களே, நீங்க எதை தீங்கிறீங்கன்னு நம்ம கேட்க முடியும். ஊழல ஒழிக்கிற லட்சணத்தை தான் நீங்க பக்கத்துல இவரு விஜய் பாஸ்கர் பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களான்னு கேட்க முடியும். சூப்பரா நம்ம கேட்க முடியும். இவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்புனது பாஜக. திமுக மேலே இடி கேஸ் இருக்கு. ஆனா ஒண்ணு திமுகவும் பாஜகவோட உறவாடல. நீ என்ன வேணாலும் பண்ணீங்கன்னு அவங்க தனியா நின்னுக்கிறாங்க, ஃபைட் பண்றாங்க. இங்க அப்படி இல்ல, மிரட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க. இங்க மிரட்டி உட்கார வச்சிருக்காங்க. நான் காத்திருந்து இளவு காத்த கிளி மாதிரி எவனுமே வராம தனியா சோலவா நிக்கிறாரு விஜய். இவர் வந்தா இவர் தான் 3வது விசேஷம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தனியா நின்றுகிட்டு இருக்காரு, சீன்லயே இல்ல. ஆல்ரெடி 8% வச்சிருக்கிறவங்க ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. நமக்கு அதே 8 வந்தாலும் பரவாயில்லன்னு ஓடுறாங்க. 3 பேர் தான் இங்க இருக்கிறாங்க. நீங்க அவருக்கு நான் ஃபேக்டோட சொல்றேன், ஒரு தெருவுல எத்தனை தாவேகா உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு கூட அந்த பகுதியில இருக்க ஆளுக்கே தெரியாது. ஒரு ஏரியால எத்தனை தாவேகா உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு அந்த பகுதி செயலாளருக்கே தெரியாது. திடீர்னு வருவான், நானும் தாவேகா தான், நான் உன்னை பார்த்தே இல்லையா, நான் போன்ல சேர்ந்தேன் அப்படின்னுவான். ஓஹோ சரி. ஆனா திமுக காரனுக்கு தெரியும் இந்த தெருவுல எத்தனை திமுக காரன் இருக்காங்க. விசிகா காரனுக்கு தெரியும் இந்த தெருவுல மொத்தம் எத்தனை விசிகா இருக்கு, எத்தனை லேடி ஷூட் இருக்குன்னு எல்லாம் தெரியும். எத்தனை குடும்பங்கள் தெரியும். இந்த வீட்டுல திமுக இருக்கா, அந்த வீட்டுல திமுக இருக்கா, இல்ல எந்த வீட்டுல நம்ம ஆளுங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க தேர்தல் சேகரிக்க போகும்போதே லோக்கல் ஆளுங்களை கையில வச்சிருப்பாங்க வேட்பாளரை. அண்ணே இந்த வீடு வேணாம், இங்க நமக்கு ஓட்டு வராது, ஒரு வணக்கத்தை மட்டும் போடுங்க, பக்கத்துலதான் நம்ம ஆள் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்கு போன்னு கூட்டு போவாங்க. இப்படி தாவேகாவை கைட் பண்றதுக்கு இருக்காங்களா? அவன் வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் ஒண்ணு எடப்பாடி போட்டோ இருக்கும், இல்லைன்னா ஸ்டாலின் போட்டோ இருக்கும், யாரோ ஒருத்தரோட போட்டோ இருக்கும். சும்மா சன் நியூஸ்ல ஏதாவது விஜய் படம் ஓட்டுருச்சா நீங்க தாவேகாவா, இல்ல தம்பி சேனல் மாத்தின அந்த நேரம் வந்துட்டேன், வெளியே போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால இவங்களுக்கு ஃபீல்டுலயே சீன்லயே இல்லை. இவங்களை தூக்கிட்டு நாங்க தான் மாற்று முன்னாட்டு அப்படி இப்படின்னு பேசுறதுல நம்ம ஜாலியா சிரிச்சா போச்சு மாதிரி கேட்டுக்கணும். எலெக்ஷனுக்கு அப்புறமா இது எல்லாமே அவர் இந்த 2 வருஷம் பேசின எல்லாமே நமக்கு மீம் கண்டென்ட். அப்படி ஜாலியா விளையாடிட்டே போக வேண்டியதான். ஓகே, நிறைய விஷயம் பேசணும். தொடர்ச்சி 3 வருஷமா பேசிட்டு இருக்கோம், இன்னும் அது தொடரும் நான் நினைக்கிறேன். தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு, நிறைய பேர் வெளியில போறாங்க, உள்ள வராங்க. மொத்தமா பேசலாம். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.